ராமதாஸுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. அதில் தான் அவர் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். தொண்டர்கள் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. வன்னியர் சமூகத்தில் மக்கள் ஓரளவு வேணால் ராமதாஸ் பக்கம் இருக்கலாம், கட்சி வந்து அன்புமணிக்கிட்ட தான் இருக்கலாம். இருக்கிறதே மொத்தம் 3-3% ஓட்டு. இவங்க சண்டையில் அது ஆல்ரெடி இவங்க கட்சியில் பாமகவில் பெரிய அளவில் வாக்குகள் விஜய் பக்கம் நகர்ந்துருக்கு. சாபோடுற நிலைமைக்கு போயிட்டார். அசிங்கமாக இல்லையா? அவலமாக இல்லையா? மகன்றதை தாண்டி ஒரு கட்சியில் பிளவு வருது சகஜம். இந்தியாவில் உடையாத கட்சிகளே கிடையாது. பிரிஞ்சவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சாபம் விடுறதெல்லாம் நிறுத்திட்டு அடுத்து என்னன்னு பார்க்கணும். அடுத்து இதை பொலிட்டிக்கல் ஃபைட்டுங்க. அப்பாக்கும் மகனுக்குமான சண்டைனாலும் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. நீ சண்டை போட்டு நீ சாபம் விட்டு என்ன ஆக போகுது? தனிக்கட்சி ஆரம்பிச்சு ஓபிஎஸ் அவரோட வைத்தியம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் தாவைகள் கூப்பிடுறாரு, இல்லை திமுக கூப்பிடுறாரு. நான் அறிந்த வரையில் ஓபிஎஸ் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார் சார். அதுக்கான மனநிலை கொண்டவர் அல்ல. அமமுக மாதிரி ஒரு கட்சியை கட்டமைச்சு அதை கொண்டு போகிற மனநிலை அவருக்கு கிடையாது. செலவு பண்ண மாட்டாருன்றாங்க அவரை அறிந்த நண்பர்கள். அது ஒரு பெரிய சிக்கல் அவர்கிட்ட. பணம் செலவு பண்ணாமல் நீ கட்சியை நடத்த முடியாது. சீமான் அவர்களும் தனித்து தான் போட்டி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 8% அப்படிங்கிறது விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருடைய ஓட் பேங்க்லேயே ஓட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது ஓரளவு பாதிப்பு இருக்குன்றாங்க. எவ்வளோ பர்சன்ட்னு தெரியல. இப்போ விஜயோட வருகைக்கு பிறகு அது இல்லாமல் தொடர்ந்து கூட்டணியே இல்லாமல் தனியாக போகிறதால அவருடைய வாக்கு வங்கி சிதறிக்கொண்டு இருக்கிறது. அவருக்கு 8% வாக்கு வங்கி அசம்பிளியில் வருமானு எனக்கு சந்தேகம் இருக்கு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். பாமக யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற போட்டி அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. இந்த சூழல்ல ராமதாஸ் அவர்கள் உயிரை தவிர எல்லாத்தையுமே அன்புமணி பறிச்சிட்டாரு, தேர்தல் ஆணையம் கூட அன்புமணிக்கு சாதகமாக செயல்படுது, தொடர் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ஆமாம், இது எல்லாத்தையும் அன்புமணி கையில் தான் கட்சி போயிடுச்சு. சட்ட ரீதியாக கட்சி அன்புமணி கிட்ட தான் இருக்குது. 26 அக்டோபர் வரைக்கும் அன்புமணி தான் தலைவர்னு தேர்தல் ஆணையம் தெளிவாக அறிவிச்சிடுச்சு. அப்போ அன்புமணி கிட்ட இருக்க பாமக தான் ஒரிஜினல் பாமக. கன்ஃபார்ம் சேலஞ்ச் பண்ணி டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஒன்றும் பெருசாக வரும்னு எனக்கு தோணலை. எலெக்ஷன் கமிஷன் டிசிஷனில் அவ்வளோ தூரம் கோர்ட் தலையிடாது. ராமதாஸுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. அதில் தான் அவர் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். தொண்டர்கள் எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. வன்னியர் சமூகத்தில் மக்கள் ஓரளவு வேணால் ராமதாஸ் பக்கம் இருக்கலாம், கட்சி வந்து அன்புமணிக்கிட்ட தான் இருக்குன்றாங்க. இருக்கிறதே மொத்தம் 3-3% ஓட்டு. இவங்க சண்டையில் அது ஆல்ரெடி இவங்க கட்சியில் பாமகவில் பெரிய அளவில் வாக்குகள் விஜய் பக்கம் நகர்ந்துருக்கு. அந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆபத்து தெரியாமல் அப்பாவும் மகனும் மோதிக்கிட்டு இருக்காங்க. இவங்களால கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுக்கு எந்த லாபமும் இல்லைன்ற லெவலுக்கு போயிட்டுருக்கு. அவங்க உட்கட்சி விவகாரத்தால் இவங்க திமுக கூட்டணிக்கு போனாலும் அதிமுக கூட்டணிக்கு போனாலும் பெரிய அளவில் அந்த 2 கூட்டணிகளுக்கும் பாமகவால் கடந்த காலங்களில் இருந்த லாபம் இந்த முறை இருக்காதுன்றதான் எதார்த்தம். அந்த லெவலுக்கு போயாச்சு. ஆகவே இந்த நிகழ்வு ராமதாஸோட கரங்களை மேலும் பலப்படுத்தியிருக்கு. புலம்புறதால அரசியல் நடக்க போகிறது இல்லைங்க. கடந்த 6 மாதமாக மகன் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல், புலம்பல் இதுதான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசியல் ரீதியாக அதை கொண்டு போகணும். இனிமேல் சும்மா சண்டை போட்டு பிரயோஜனமே, புலம்பி பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க? சாபோடுற நிலைமைக்கு போயிட்டாரு. அசிங்கமாக இல்லையா? அவலமாக இல்லையா? மகன்றதை தாண்டி ஒரு கட்சியில் பிளவு வருது சகஜம். இந்தியாவில் உடையாத கட்சிகளே கிடையாது. பிரிஞ்சவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சாபம் விடுறதெல்லாம் நிறுத்திட்டு அடுத்து என்னன்னு பார்க்கணும். அடுத்து இதை பொலிட்டிக்கல் ஃபைட்டுங்க. அப்பாக்கும் மகனுக்குமான சண்டைனாலும் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. நீ சண்டை போட்டு நீ சாபம் விட்டு என்ன ஆக போகுது? இப்போ ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், புகழேந்தி எல்லாம் என்ன பண்ணுறாங்க? கோர்ட்டு படி ஏறி இறங்குறாங்க. அதனால தான் அவங்க தோற்று நிற்கிறாங்க. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். செங்கோட்டையன் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணார்? நீக்கணுன்னா கோர்ட்டுக்கெல்லாம் போல அவர் போய் விஜய் கட்சியில் சேர்ந்துக்கினார். அரசியல் ரீதியாக தான் அதை ஃபைட் பண்ணணும். அந்த மாதிரி மகனோட பிரச்சனை ஃபைன், கோர்ட்டு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து மகன் தான் உண்மையான கட்சி, நீ என்ன பண்ணோம், நீங்கள் என்ன பண்ணோம், தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு போங்க. உண்மையான பாமக நான் தான் ஒரு பேர் 1000 பேர் இருக்குது, அதை வச்சுட்டு போங்க. பேரெல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க. ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிலாம் சொல்கிறாங்க. பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுங்கன்ற அவங்க கோர்ட்டில் படியேறி நிற்கிறாங்க. நீங்கள் சாபம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பிரயோஜனமும் கிடையாது உங்களுக்கு. எந்த கோர்ட் வந்தாலும் தடுக்க முடியாதுன்னு வீரவசனம் பேசின்னு இருக்கார் அவர். அன்புமணி கை ஓங்கி இருக்கு. அப்படிதான் இப்போ தெரியுது. அன்புமணி அவர்களால் அமைச்சராக்கியது, கட்சியில் கொண்டு வந்து தலைவராக்கியது தான் பெரிய தவறுன்னு சொல்றாரு. நான் மாற்றா பார்த்தீங்கன்னா அவருடைய இன்னொரு மகளை தான் வந்து கட்சிக்குள்ள கொண்டு வராரு. அப்போ எந்த அளவுக்கு சுயநலமிக்கவர்களாக இவர்கள் மாறிவிட்டார்கள். முதல்ல அவர் 1989 எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. அவர் பேசினது வந்து என் குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்தாங்கன்னா இல்லை மரத்தில் கட்டி வச்சு சவுக்கால் அடிங்கன்னாரு. மகனை கூட்டு வந்தார், மகனோட மனைவி மருமகளை கூட்டு வந்தார், இன்னைக்கு மகளை கூட்டு வந்திருக்காரு, பேரனுங்க 3-4 பேரை கூட்டு வந்திருக்காரு. முழுக்க 100% குடும்ப கட்சியாக மாறி நிற்கிது. அப்புறம் இவர் வந்து இவருடைய எல்லாம் டாக்டர் ராமதாஸ் ஒரு முதிர்ந்த தலைவர். அவருடைய முயற்சியால் வன்னியர்களுக்கு வந்து நன்மைகள் விளைந்திருக்கிறது என்பது உண்மை. இடஒதுக்கீடு உள்ளிட்டவற்றில்
தலித் மக்களுக்கு இணையாக ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றியதில் ராமதாஸுக்கு ஒரு பங்கு உண்டு. இடஒதுக்கீடை பெற்றுக் கொடுத்ததில் கடந்த 40 ஆண்டுகளில் வன்னியர் சமூகத்திலிருந்து மிகப்பெரிய சிகரங்களை வாழ்க்கையில் தொட்டவர்கள் இருக்கிறார்கள். இடஒதுக்கீடால் பலனடைந்தவர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளாக, ஐபிஎஸ் அதிகாரிகளாக, ஐஆர்எஸ் அதிகாரிகளாக, நீதிபதிகளாக, மருத்துவர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, பேராசிரியர்களாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதில் ராமதாஸோட பங்களிப்பு என்பது கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக உறுதியாக அதில் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறார் அவர்? இன்னைக்கு வந்து காலத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கணும். இல்லை, அதை மாற்றிக்காமல் புலம்புறதால, சாபம் விடுறதால எந்த லாபமும் இல்லை. அடுத்த கட்டத்தை பற்றி ராமதாஸால் யோசிக்கவே முடியல. அதான் நான் சொல்கிறேன், ஓபிஎஸ் அணிக்கும் ராமதாஸுக்குமான ஒற்றுமை, அவங்க கோர்ட்டு படி ஏறி நிற்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, கீழ்கோர்ட்டு, மேல்கோர்ட்டு, உலகத்தில் இருக்க எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டாங்கன்னு சொல்லலாம். வேர்ல்டு கோர்ட்டுக்கும் ஐநா சபைக்கும் போகல, மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அதே மாதிரி இவங்க கோர்ட்டுன்னு போகாமல் இப்போ சாபம் விட்டாங்க. இப்போ டெல்லி ஹைகோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. அங்கே ஒன்றும் ராமதாஸ்க்கு பெரிய அளவு ரிலீஃப் கிடைக்காது. எலெக்ஷன் கமிஷன் முடிவில் அவ்வளோ சீக்கிரம் டெல்லி ஹைகோர்ட் தலையிடாது, வாய்ப்பே கிடையாது. விஷயம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்கு இல்லைன்னு முடக்கிட்டு போகலாம். ராமதாஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதை தான் ராமதாஸ் விரும்புகிறாருன்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மோதலால கட்சி அதில் பாதுக்கு போகும்னு ராமதாஸும் தெரியும். இப்போ என்னோட கட்சியும் அழியணும் போனா போயிடுச்சு, போகிறதில்ல, போயிடுச்சு. அப்பா பிள்ளை 2 பேரும் சேர்ந்து கட்சியை குழி தோண்டி போச்சுட்டாங்க. அவரு சொன்னார்ல, ஏன் ஒரு கால மகனும் இன்னொரு கால மருமகளும் பிடிச்சிட்டு அழுதாங்க, பிஜேபியோட தான் போகணும். இல்லை நான் அதிமுகவோட தான் போகணும் நான் சொன்னேன், அதுதான் நேச்சுரல் அலையன்ஸ்ன்னு. பிஜேபியோட போகலன்னா நீயே எனக்கு கொல்லி வச்சுடுங்க நான் மகன், அதனால் பிஜேபியோட போனோன்னு அவர் சொல்கிறாரு. அதான் நான் என்ன சொல்கிறேன், மகனுக்கு கொல்லி வைக்க முடியல, பாமக கொல்லி வச்சிட்டார் ராமதாஸ். மகனும் சேர்ந்து கொல்லி வச்சிட்டான் கட்சிக்கு. அப்பா பிள்ளை 2 பேரும் சேர்ந்து அவங்களே உருவாக்கி வளர்த்த கட்சிக்கு கொல்லியை வச்சுட்டாங்க. அவங்க பெத்த பிள்ளைய அவங்களே கொண்டுட்டாங்க. அப்படிதான் நம்ம அதை எடுத்துக்கணும். இது என்னதுங்க இது? அருவருப்பா இல்லைங்க. 7-8 மாசமா இந்த அசிங்கம் நடந்துட்டு இருக்கு. வாரம் ஒரு ப்ரெஸ் மீட்டு, வியாழக்கிழமை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. அது பூரா தனி மனித தாக்குதலாக இருக்கும். மகன் அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அம்மாவை அடித்தான், அதை அடித்தான். ஏதாவது அரசியல் இருக்குது அதில். இன்றைக்கி எங்கே வந்து நிற்குது அது? அவன் வந்து என் உயிரை மட்டும் எடுக்கல, மற்றதெல்லாம் எடுத்துட்டான்றாரு. என்னங்க பேச்சு இதெல்லாம்? ஒரு அரசியல்வாதியோட பேச்சா அது? மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, அரசியல் ரீதியிலான சண்டை. அதில் மகன் ஜெயிக்கிறான்னா நீ பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணு, இல்லை லீகலாக ஃபைட் பண்ணு. சாபம் விடுற வேலை எதுக்கு? கட்சி பலவீனமாக இருக்குது. இவங்க கட்சி இவர்களுடைய அடிப்படையில் அப்பாவும் பிள்ளையும் கவனிக்க தவறுற விஷயம், அல்லது கவனிச்சவங்க தெளிவாக இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க நோக்கங்கள்லாம் வேறு. வாக்கு வங்கி செதறி போச்சு. 3-3.5% ஓட்டு அந்த பக்கம், கணிசமான அளவு ஒரு 40-50% ஓட்டு விஜய்க்கு போயிடுச்சு. பாமக வாக்கு வங்கி சிதறுண்டு இருக்குது. கட்சி கதை முடிந்தது. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷன் டெட்டுன்னு. நாளைக்கு அமித்ஷா 2 பேருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட பண்ண மாட்டார், பண்ண முடியாது. ஒருவேளை அது கற்பனையாக வச்சு ஓகே 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷன் டெட். இந்த தேர்தலில் பேர ஒளிமே சுத்தமாக இருக்காது. கொடுக்குற எனக்கு தெரிஞ்சு இருக்காதுங்க. இவங்களுக்கு வந்து அப்பா மகன் 2 பேருக்கும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இவங்களுக்கு பேர வலிமை அறவே போய்விட்டது. கொடுக்குறத வாங்கிட்டு போகணும் 2 பேரும். அந்த சீரியஸ்னஸ் புரியாமல் அப்பாவும் மகனும் விளையாடிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. கட்சி கதை ஓவர். இது என்ன? இது 8 மாசமாக நடக்கிற அசிங்கம். பேப்பரை திறந்தா, டிவியை திறந்தா, யூடியூப்பை திறந்தா, இவருடைய எதிரிகள் கூட இவர்களை இவ்வளோ வசைப்பாடியதில்லை. அப்பாவை பிள்ளைய அப்பாவும் மாறி மாறி மாறி. ஆகவே இது கீழே முடிஞ்சு போச்சு கதை. இவர்களால் கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுக்கு அப்பாவாலேயோ பிள்ளையாலேயோ எந்த லாபமும் கிடையாது. விரைவில் முடிவு கிடைக்கலன்னா, ஒருங்கிணைப்பு தொடர்பான முடிவு கிடைக்கலன்னா தனி கட்சி ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் அவர்களோட வைத்திலிங்கம் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் தாவேக்கு போகிறாரு, இல்லைன்னா திமுக போகிறாரு. இப்படி பல்வேறு விதமான ஏசியங்கள் இருக்குது. உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? நான் அறிந்த வரையில் ஓபிஎஸ் தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார் சார். அவர் அதுக்கான மனநிலையை கொண்டவர் அல்ல. ஒரு கூட்டணி போக வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அல்லது கூட்டணி உறுதினா ஒரு கட்சியை, ஒரு அமைப்பை ஃப்ளோட் பண்ணி அந்த பெரிய கட்சி அதோடைய போய் சேர்ந்துப்பார். அவரால் வந்து ஒரு அமமுக மாதிரி ஒரு கட்சியை கட்டமைச்சு அதை கொண்டு போகிற மனநிலை அவருக்கு கிடையாது. அந்த மனப்பாங்கம் அவருக்கு கிடையாது. செலவு பண்ண மாட்டாருன்றாங்க அவரை அறிந்த நண்பர்கள். அது ஒரு பெரிய சிக்கல் அவர்கிட்ட. பணம் செலவு பண்ணாமல் இன்றைக்கி கட்சியை நடத்த முடியாது. தேர்தலுக்கு 3 மாதம் இருக்கிறதுனால கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறோம்? அப்படியே கொள்கையில் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவீங்களா? வேண்டுமானால் அப்படி ஒரு கட்சியோ அல்லது அமைப்பையோ ஏற்படுத்தினால் அது யாரோடைய கூட்டணி போவதற்கான ஒரு முதல் படின்னு எடுத்துக்கலாம். விஜயோட போகிறாரா இல்லை திமுகவோட போகிறாரான்னு தான் தெரியல. திமுகவோட போனார்னா ஒன்றும் லாபம் கிடையாது. விஜயோட போனால் பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணலாம். ஆனால் திமுகவோட போனால் வேறு லாபங்கள் இருக்கும். எந்த லாபத்தை பெருசாக ஓபிஎஸ் நினைக்கிறாருன்றது அவருக்கும் அவரை சுற்றி இருக்கவங்களுக்கே வெளிச்சம். திமுக போனால் எளிதாக அவர் ஜெயிக்கலாம் நினைக்கிறாரு. அது சொல்ல முடியாதுங்க. ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா வேறு விஷயங்கள் விளையாடும். அதில் பாரம்பரிய ஓபிஎஸ் ஆதரவு வாக்குகள் திமுக பக்கம் போனால் போவாது. ஆன்டி டிஎம்கே ஓட்டுது. ஆனால் அங்கே உள்ளே போய் சேர்ந்து டிஎம்கே ஓட்டால் அவர் ஜெயிச்சாருன்னா நிற்கிற தொகுதியை பொறுத்துது. ஆகவே அவர் இன்னும் 1 மாதத்தில் அவர் என்ன பண்ண போகிறாருன்றது நமக்கு தெரியும். செங்கோட்டையன் உள்ளே போயிருக்கிறதால
இவர்களை ஒரு தனி அணியாக கட்டமைச்சு அவங்கள கொண்டு வந்து தாவேக்காவோட அலையன்ஸில் வைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தான். அப்படி அலைன்ஸ்ல வச்சா யாருக்கு பாதிப்பு? அதிமுகக்கா இல்ல திமுகக்கா? அதிமுக தான். ஓகே. அதிமுக வாக்கு சார் 50 ஓட்டு 100 ஓட்டு உடைச்சா கூட போதுங்க. பெரும்பாலான ஓட்டு அதிமுகவுக்கு போகுது, இரட்டை இலைக்கு போகுது. ஆனால் ஒரு தொகுதியில் குறைஞ்சது ஒரு செங்கோட்டையனும் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தென் மண்டலம் மேற்கு மண்டலத்தில் இப்படி வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 30 தொகுதியில் ஓட்டை உடைக்கிறாங்கனால இது பெரிய பாதிப்பு தானே உங்களுக்கு அதிமுக. ஏன்னா லாஸ்ட் டைம் அவங்க ஜெயிச்சதில் 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அவங்க ஜெயிச்ச 66 சீட்டில் கிட்டத்தட்ட 30-40% மேற்கு மண்டலத்துலேருந்து வந்தது. நீங்கள் அங்கே வீக் ஆகுது. மொத்தமாக ஓட்டு போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு போகுதுங்க, 1000 ஓட்டு போகுது. ஒரு தொகுதிக்கு 1000 ஓட்டு உடைஞ்சாலே பாதிப்புங்க அதிமுக. ஏன்னா எதிர்ப்பக்கம் திமுக மிக வலுவாக இருக்குது. அப்படிதான் இதை நம்ம பார்க்கணும். அதனால பாதிப்பு கண்டிப்பாக எடப்பாடிக்கு தான், அதிமுக தான். ஆனால் விஜய் பலம் பெறும்போது பார்த்தீங்கன்னா அது பாதிப்பு திமுகவுக்கு தான் போகும் இல்லையா? இந்த கூட்டணி இல்லை, அதை நம்ம பார்க்கணும் எப்படி போகுதுன்றது தெரியல. அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறார் சார். திமுக ஓட்டையும் உடைக்கிறார், கணிசமாக உடைக்கிறாரு. ஆன்டி டிஎம்கே ஓட்டை பெரிய அளவில் உடைக்கிறதுல அட்வான்டேஜ் டிஎம்கேன்றது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. பரவலான கருத்து அதுதான். பட் இன்னும் 4 மாதம் இருக்குது. இந்த சேதாரம் வந்து திமுகவையும் ஓரளவு பாதிக்கும் என்பது தான் விவரமறிந்தவர்களின் கருத்தாக இருக்குது. தேமுதிகவோட நிலைப்பாடு சார்? தேமுதிக ஒரே நேரத்தில் எல்லாரோடையும் பேசுவாங்க. 2 கட்சியோட பேசுவாங்க. ஏன்னா 3வது கட்சி இல்லை, இருந்தால் அவங்களோடையும் பேசுவாங்க. மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் அவருக்கு விஜயகாந்த் மகனுக்கு ஓரளவு வாக்குகள் கிடைத்தது. அது இன்னமும் அவங்களுக்கான அவங்களோட அந்த ஒரு தங்களுக்கு அதிக ஓட்டு இருக்குன்ற அந்த ஒரு கருத்தை பலப்படுத்தியிருக்கு. எனக்கு தெரிஞ்சது ரொம்ப தவறானது. தமிழ்நாடு பூரா அவங்களுக்கு பெரிய அளவில் வாக்கு வங்கி கிடையாது. அவங்க ரொம்ப ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. 0.1% கீழே தான் அவங்க வாக்கு வங்கி. பட் அவங்க பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காங்க. குறிப்பாக பிரேமலதா அவர்கள் பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் அவங்க பேசுகிறாங்க. எங்கள் ஆதரவு இல்லாமல் யாருமே ஜெயிக்க முடியாதுன்றாங்க. இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான வார்த்தை. ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாநாட்டில் அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரே நேரத்தில் திமுகவோடையும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், பிஜேபியோடும் அதிமுகவோடையும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் அவங்களுக்கு வந்து அவங்க இது ஒரு கிளாரிட்டி இருக்குது. பாமக உள்ள கிளாரிட்டி இல்லை. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வந்து இந்த சண்டை உள்ள இல்லை, இங்கே அந்த சண்டையே வந்துடுச்சு. இது ஒன்றுபட்ட பாமக, தேமுதிக, ஒன்றுபட்ட அதிமுக, பிஜேபின்னா அது பர்ஃபெக்ட் அலையன்ஸ். இந்த சென்ஸ் தட் அது வந்து விஜயோட ஃபேக்டரை மீறி அதிமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு கூட இட்டு செல்லும். பட் அதிமுகவே உடஞ்சி கிடக்குது, பாமக சதுரி கிடக்குது, தேமுதிக என்ன ஆகும்னு தெரியலன்னு போது அட்வான்டேஜ் டிஎம்கே தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மேலும் மேலும் குழப்பம் வர வர மேலும் மேலும் கட்சிகள் துண்டு துண்டாக உடைய மேலும் மேலும் புதிய கூட்டணிகள் உருவாகும் பொழுது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற திமுகவுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். மெஜாரிட்டியோட கூட வந்துடும். 4 முனை போட்டிலாம் வந்துன்னா மெஜாரிட்டியோட கூடிய வர வாய்ப்பு இருக்குது. அல்லது கூட்டணிக்கு மெஜாரிட்டி வரும், திமுக வராமல் போகலாம். பட் 4 முனை போட்டிக்கு மேலே போது விஜயால் எலெக்ஷனில் நிற்க முடியல, பெரிய அளவில் ஃபைட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக டிஎம்கேக்கு தனி மெஜாரிட்டியே கூட வந்துடும். நம்பர்ஸ் கேம் தாங்க. 89 கலைஞர் ஜெயிச்சா மாதிரி இப்போ ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். திமுக எதிரான வாக்குகள் 3ஆம் உடஞ்ச காலகட்டத்திலலாம் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்பர்ஸ் கேம் தான். இப்போதைய சூழ்நிலையில் பார்க்கும்பொழுது களம் 4 முனை போட்டியாகத்தான் விரிகிறது. அது கண்டிப்பாக திமுகவுக்கு தான் லாபம் என்று தான் நான் பார்க்கிறேன். நிறைவாக ஒரு கேள்வி. நீங்கள் சொன்ன மாதிரி 4 முனை போட்டிலாம் சீமான் அவர்களும் தனித்து தான் போட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கேண்டிடேட்ஸ் கூட நிறைய கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 8% அப்படிங்கிறது விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருடைய ஓட் பேங்க்லேயே ஓட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானே சார்? அது ஓரளவு பாதிப்பு இருக்குன்றாங்க. எவ்வளோ பர்சன்ட்னு தெரியல. கண்டிப்பாக விஜயோட வருகைக்கு பிறகு அது இல்லாமல் தொடர்ந்து கூட்டணியே இல்லாமல் தனியாக போகிறதால அவருடைய வாக்கு வங்கி சிதறிக்கொண்டு இருக்கிறது. அவருக்கு 8% வாக்கு வங்கி அசம்பிளியில் வருமானு எனக்கு சந்தேகம் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் 4 முனை போட்டி சீமானையும் சேர்த்து தான் நான் சொல்லிக்கிறேன். 4 முனை போட்டி என்பது கண்டிப்பாக திமுகவுக்கு பெரியதொரு லாபம் என்று தான் நான் பார்க்கிறேன். நன்றி சார்.